ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Vivo x200 மினி இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை இருக்கீங்க, நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மாட்டாதீங்க. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். Vivo x200 சீரீஸில் பேசிக் வேரியண்ட் ஆமாங்க, கம்மி ப்ரைஸில் இருக்கிறது இந்த ஃபோன் மட்டும்தாங்க. இதோட டிஸ்பிளே பற்றி பார்த்துலாங்க. 6.3 இன்ச் எல்பிடிஓ AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. கூட பீக் பிரைட்னஸ் லெவல் வந்து 3000 nits கொடுக்குறாங்க. ஓகேங்களா, நம்மளுக்கு பஞ்சுவல் டிஸ்பிளே தாங்க கொடுக்குறாங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. நம்மளுக்கு வந்து இந்த டிஸ்பிளே வந்து 120 Hz ரிஃப்ரெஷ் கொடுக்கறனால நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. அதே போல் பீக் பிரைட்னஸ் 3000 nits கொடுக்கறனால அவுட்டோர் யூசேஜுக்கு நல்லாவே இருக்குங்க. அடுத்து கேமரா பற்றி பார்த்துலாங்க. மூணுமே 50 MPக்கான கேமரா கொடுக்குறாங்க. வைட் ஆங்கிள் 50 MP, அல்ட்ரா வைடு 50 MP, டெலிஃபோட்டோ 50 MP, 3 கேமராவும் 50 MP கொடுக்குறாங்க. கூட நம்மளுக்கு 4K வீடியோவை நம்ம வந்து 60 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியுங்க. ஃப்ரண்ட்லேயும் 50 MP, 4 கேமரா கொடுக்குறாங்க, 4மே 50 MP பாரபட்சம் பார்க்காம. ஓகேங்களா, அதாவது Vivo நம்மளுக்கு V40 Pro இருந்துச்சு பார்த்தீங்களா, அதே தான் இதுலேயும் கொடுத்துக்குறாங்க. ஓகேங்களா, அடுத்தது இதோட சென்சர் வந்து எல்லாமே சோனி சென்சர் கொடுக்குறாங்க. சோனி IMX222. அப்புறம் நம்மளுக்கு இமேஜ் குவாலிட்டியில் நல்லாவே இருக்குங்க. ஓகேங்களா, போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும் நல்லாவே இருக்குது இந்த ஃபோனில். அடுத்தது ஏன்னா விவோனாவே கேமராக்கு எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, அதே போல் தான் இதுவுமே. அடுத்து 5000 mAh பேட்டரி, அதை ஃபுல்ஃபில் பண்ண 80 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த சைனா வேரியண்ட் வந்து 90 வாட் கொடுத்தாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு இந்தியன் வேரியண்ட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு 80 வாட் தான் கொடுப்பாங்க. 19 வாட் இன்னும் வரவே கிடையாது. அதனால் வந்து நம்மளுக்கு ஒரு 80 வாட் கொடுப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து 8GB RAM வேரியண்ட் இருக்குது. 256GB இன்டர் ஸ்டோரேஜ் மொபைல் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 42,000 வரை அதிக வாய்ப்பு இருக்குது. ஆமாங்க, இது ஒரு பேசிக் வேரியண்ட். இதோடைய iPhone 13 இருந்துச்சு, iPhone 13 மினின்னு சொல்லி வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு 50,000. அது மாதிரி இது ஒரு 42,000 வரை அதிக வாய்ப்பு இருக்குது. இதோட ப்ராசஸ் MediaTek Dimensity 9400 அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸுங்க. நல்லா பவர்ஃபுல்லான சிப்செட்னு சொல்லலாம். நல்ல கேம்லாம் நல்லா வெறித்தனமாக இருக்குது. ஏன்னா ப்ராசஸ் வந்து கம்மி பண்ணாமல் தான் சரியாக இருக்குது. ஏன்னா Vivo x200 ப்ரோவில் இதே ப்ராசஸ் தான், அதே அப்புறம் மினியில் இதே ப்ராசஸ் தான் கொடுத்தா நல்லாவே இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் கம்மி பண்ணுறாங்களான்னு சொல்லி. அப்புறம் IP68க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட்டுக்கு தாமாங்க. IP68னா வேறு ஒன்றும் இல்லைங்க, தண்ணிக்குள்ளே போட்டாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டுருக்காங்க. அதாவது 1.5 மீட்டர் ஆழத்தில் 30 minutes, அதாவது 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து தண்ணிக்குள்ளே போட்டால் ஒன்றும் ஆகாதுன்ட்டுருக்காங்க. அடுத்தது Android 15 ஆமாங்க, இப்போ இருக்கிற அப்கிரேட் இது. இன்னும் வந்து Android 14 இன்ச் போன வருஷம், இப்போ Android 15 ஒன்று வந்துட்டாங்க. இப்போ வரப்போகிற ஜென்ரேஷன் எல்லாமே Android 15 தான் இருக்க போகுதுங்க. 5G சப்போர்ட் இருக்குது, NFC இருக்குது, IR பிளாஸ்ட் இருக்குது, இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நிறையாவே இருக்குது. இந்த ஃபோனோட ப்ளஸ் பாயிண்ட்டை பற்றி பார்த்துலாங்க. டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. அதே போல் கேமரா குவாலிட்டி சும்மா வெறித்தனமாக இருக்குது. நம்மளுக்கு வீடியோவாக இருந்தாலும் சரி, கேமரா ஃபோட்டோஸ் எடுக்கிறனாலும் நல்லாவே இருக்குதுங்க. பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குங்க. ப்ராசஸ் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ். இந்த ப்ரைஸ் ஒரு 40,000 அப்படிங்கிறனால இப்போ ப்ராசஸ் கொஞ்சம் கம்மியாக பார்த்தாலும் பார்ப்பாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம் அது இந்தியாவில் எப்படின்னு சொல்லி. ஆனால் சைனாவில் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்தியாவில் கொஞ்சம் மாற்றம் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இது ஒரு 45,000 தான் வரப்போகுது. Vivo x100 Pro மாதிரி தான் இருக்குது. அந்த ப்ரைஸ் எவ்வளோ இருந்துச்சோ அதே ப்ரைஸ் தான் அதுக்கு வரப்போகுது. இப்போ 45,000 அந்த ரேஞ்சில் வர அதிக வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு ஒரு நல்ல ஃபோன் சொல்ல Vivo x200 என்ன எதிர்பார்க்குறோமோ அதில் கொஞ்சம் கம்மியாக இதில் எதிர்பார்க்கலாங்க. ஓகேங்களா, அது கேமரா நல்லாவே இருக்குது, மற்றபடி நம்மளுக்கு கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்குது. உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படி சொல்லி கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு ஒரு ஓகேவான ஃபோன், அதை வாங்குறதுக்கு இதே வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா, நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மாதிராதீங்க. நம்ம சேனல்லையே Vivo x200 Pro அந்த ஃபோனை பற்றி போட்டிருக்கு. அதே போல் iQOO 13, OnePlus 13, அதே போல் நம்மளுக்கு Realme GT 7 Pro இது மாதிரி ஃபோனில் பற்றி போட்டிருக்கு. புதுசாக தான் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கல. மீண்டும் ஒரு நல்ல பொருள் சந்திப்பன் பண்ணல. பை, டேக் கேர்.